சிக்கன் குனியா எலும்பு வலிக்கான வர்மப்புள்ளி. எலும்புக்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 172 வர்மப்புள்ளியில் 2 வர்மம் தான் எலும்புக்கான வர்மப்புள்ளி இருக்குது. அந்த 2 வர்மப்புள்ளியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். எலும்புக்குள்ளே ஓடுற ரத்த ஓட்டத்தை சரியாக்கும். சரிங்களா? அது எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 எலும்பு இருக்குது. 12 எலும்புல 8வது எலும்புல தான் அந்த சிக்கன் குனியா எலும்பு இருக்குது. அதோட பேர் வந்து எட்டில் வர்மம். அது இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் இல்லை. ரைட் ஹேண்ட் மட்டும்தான் இருக்குது. அது என்ன பண்ணும்னா பாருங்கள், எலும்பில் வந்து டைரெக்டாக கை வைக்கக்கூடாது. 4 எலும்பு கேப்பில் இப்படி கையை வச்சு கரெக்டாக வந்து 8வது எலும்பில் இருக்குது கை. லேசாக இப்படி அழுத்திக்கணும். இப்படி லேசாக அழுத்தும் போது உங்களுக்கு அந்த எட்டில் வர்மம் வேலை செய்யும். எலும்புக்குள்ள இருக்கிற இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதை பிடிச்சோம்னா கொம்பேறி காலத்தை இணைவர்மமாக பிடிக்கணும். அது உங்களுக்கு நான் இப்போ காட்டல, நான் இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2வது வர்மம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிகிர நரம்பு. இதுதான் எலும்புக்கான மெயின் சுவிட்ச் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வர்மப்புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிலிருந்து இந்த மீசை மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. இது லேசாக இந்த பள்ளத்தில் அழுத்தி மேலே அழுத்திட்டு விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்குது, அந்த பக்கம் இல்லை. இப்படி லேசாக அழுத்திட்டு மேல் நோக்கி விட்டிங்கன்னா எலும்புக்கான இரத்த ஓட்டத்தை இது சரியாக்கும்.